ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு 10 நிமிஷத்தில் குயிக்காக செஞ்சு முடிக்கிற மாதிரி ஒரு கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். 90 கிட்ஸ்க்கு ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்பவே கம்மியான பொருள் வச்சு வீட்லேயே ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 1 கப் மைதா மாவு எடுத்துக்கோங்க. இது 100 கிராம் மைதா மாவு இருக்கும். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் மைதா மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறமா தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா டைட்டாக பிசைஞ்சு எடுக்கணும். ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்து பிசையக்கூடாது. இந்த ரெசிபி மைதா மாவில் செய்யும்போது தான் நம்மளுக்கு நல்லா பர்ஃபெக்டாக கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே கிடைக்கும். அதனால் மைதா மாவு முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணுங்கள். மைதா மாவு வேணான்ற பட்சத்தில் கோதுமை மாவில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா டைட்டாக பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். 10 நிமிஷம் கழித்து இதிலிருந்து சின்ன உருண்டையாக எடுத்து நம்ம நல்லா ரவுண்ட் ஷேப்பில் உருண்டை பிடிச்சிக்கலாம். சின்ன சின்ன பால்ஸாக உருட்டிக்கோங்க, ரொம்ப பெருசாக உருட்டக்கூடாது. இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிற மாவு எல்லாத்தையும் இது மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இது மாதிரி ஒரு புதுசாக சீப் எடுத்துக்கோங்க. அது ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த பெரிய பெரிய பல்லம் இருக்குதுல்ல, அந்த இடத்துல தான் நம்ம யூஸ் பண்ணி இந்த சிப்ஸை ரெடி பண்ணணும். இப்போ இதிலிருந்து ஒரு பால்ஸ் எடுத்துகிட்டு இதை கொஞ்சம் மைதா மாவில் நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த சீப்பில் இது மாதிரி வச்சு லைட்டாக அழுத்தம் கொடுங்க. இப்போ 2 சைட்லேயும் இருக்கிற மாவை இது மாதிரி எடுத்து இது மாதிரி லேசாக ஒட்டி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்ம சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது எண்ணெயில் போட்டு பொரிக்கணும். இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிற பால்ஸ் எல்லாத்தையும் இது மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் இருக்கிற மொத்த மாவுமே இது மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்களும் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா பொரிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ எண்ணெய் மீடியம் ஹீட்டில் இருக்கும்போது ஸ்டவ்வையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சின்ன சின்ன பேட்சாக சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. மொத்தமாக அதிகமாக சேர்த்துடாதீங்க. அதே மாதிரி ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் இதை பொரிச்சு எடுக்கணும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சா மேலே சீக்கிரமாக நல்லா செவந்த மாதிரி ஆகிடும். ஆனால் உள்ளே வெந்திருக்காது, நம்மளுக்கு கிறிஸ்பியாக கிடைக்காது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் பொறுமையாக பொரிச்சு எடுக்கணும். இப்போ எல்லா சைடும் நல்லா செவந்து நல்லா கிறிஸ்பியாக வந்ததுக்கப்புறமா எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அவ்வளோதான், நம்ம சிப்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ஒரு பவுலில் மாற்றிட்டு இது நல்லா ஆறட்டும். நம்ம சூடாக சாப்பிடும்போது அந்த அளவுக்கு நம்மளுக்கு கிறிஸ்பியாக இருக்காது. நல்லா ஆறுனதுக்கப்புறமா தான் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ மீதி இருக்கிற மாவு எல்லாத்தையுமே நம்ம இதே மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எல்லா சிப்ஸையும் ஒரு பவுலில் சேர்த்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி மாவுலேயே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. அது கூடவே காரத்துக்காக கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த உப்பு மிளகாய் தூளில் எல்லா சைடும் நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் காரம் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் காரம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நம்ம காரம் அதிகமாக சேர்க்கும்போது இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் இருக்கிற சிம்பிளான பொருள் வச்சு 10 நிமிஷத்தில் குயிக்காக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறது பார்த்தோம். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.